ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பஜாரில் போய் சாமான் வாங்கிட்டு வந்தேன். என்ன பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்ப்போமா? என்னதுலான்னா இது என்ன பழம்னு சொல்லுங்கள். பெம்ஸ் பழம்னு சொல்லுவாங்க. பெம்ஸ் பழம் தான். அது பிறகு மலை நெல்லி வாங்கியிருக்கேன். நெல்லிக்காய், மலை நெல்லி. அப்புறம் மசாலா அரைச்சிட்டு வந்தேன். மசாலா எனக்கு எல்லா மல்லி வத்தல்லாம் வாங்கி வறுத்து அரைச்சது. அது பிறகு என்னன்னா மாம்பழம் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது பிறகு என்னன்னா வாழைப்பழம், கோடிக்குடு வாழைப்பழம் ஒரு 7 பழம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் என்ன வாங்கியிருக்கோம், தக்காளி, உள்ள கேரட்டு, உருளைக்கிழங்கு. தக்காளி ஏற்கனவே வாங்கிட்டோம், சொன்னோம். அப்புறம் பீட்ரூட் வாங்கியிருக்கோம். பச்சை மிளகா, உள்ளி, பெரிய வெங்காயம் இவ்வளோ தான் இன்றைக்கி வாங்கியிருக்கோம். சாமான் வாங்கிட்டு வந்துடுறோம். என்ன இதெல்லாம் என்ன செய்யணும்னா மஞ்சளும் உப்பும் போட்டு, கல் உப்பும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஃபேனில் வாட வச்சு அது பிறகு தான் இது பண்ணணும். அதுக்காக மசாலாவை நீங்கள் தண்ணியில் இது பண்ணி செய்வீங்கன்னு கேட்காதீங்க. அது அது அங்கே ஆற வச்சு, சூடாக இருக்குது, ஆற வச்சு டப்பாவில் அடைக்கணும். இதெல்லாம் மஞ்சள் உப்பு போட்டு தண்ணியில் நல்லா கழுவி வெங்காயம், உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம் இவ்வளோ வச்சும் தவிர எல்லாத்தையுமே இதுக்கு க்ளீன் பண்ணிடுவேன். க்ளீன் பண்ணி காய வச்சு தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இது பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரிட்ஜு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் ஃப்ரிட்ஜு டூர் போடுறேன். சரியா? ஃப்ரிட்ஜு டூர் போடுறேன், ஒரு நாள் வீட்டை சுற்றி காமிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன.